வாரும் தூய ஆவியே, உங்கள் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். வல்லமையாய் இந்த ஜீரோவை எடுத்து இந்த யூடியூப்ல நீங்கள் ஆளுகை செய்யுங்கள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ மதத்திலே 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று கர்த்தருடைய ஆவியை பெறாதவர்கள், இரண்டாவது கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள். ஏசப்பா பரத்திற்கு சென்று பரலோகம் சென்று அங்கு கர்த்தருடைய ஆவியை ஊற்றினார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் இப்பொழுது சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். திரியேக தெய்வத்தில் 3வது கடவுள் பரிசுத்த ஆவியானவர். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். யோவான் 16:13 நான் போய் சத்திய தேற்றரவாளனை அனுப்புகிறேன். ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர்தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவது. ஆவியானவரை பெறுவது என்ன? அவருடைய தொடுதல் வரும்போது அவருடைய வல்லமை இறங்கும். அந்நிய பாஷை அடையாளத்துடன் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான அபிஷேகம். ஆவியானவர் ஆவியே இல்லாத சபைகள் எப்படி நடத்த முடியாது. மனிதர்கள் தான் நடத்துவார்கள். அதனால் அபிஷேகம் பெற்ற ஆவியின் கூட்டங்களுக்கு செல்லுங்கள் பிரியமானவர்களே. ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Amen.